ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசிகன் திருவடிகளே சரணம். பூமியை பிளந்து அவதரித்த ஆண்டாளின் திருப்பாவை 28ஆம் பாசுரம். பறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீதாராய் பறையேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. இதுக்கு முந்தி 2 பாசுரத்துலையும் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை கேட்டா, அதுக்கப்புறம் அதனுடைய பலன்களை எம்பெருமான் கிட்ட பிரார்த்திச்சா. இந்த பாசுரத்துல எடுக்கும் போதே சொல்லிட்டா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னுட்டு பரதத்துவத்தை தெரிஞ்சுட்டாவா. இதை கேட்ட உடனே கண்ணன் தெரிஞ்சுட்டான், ஓ இவா நம்ம கிட்ட நம்மளே வேணும் அப்படின்னு தான் வந்திருக்கா அப்படின்னுட்டு இவா கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு கண்ணனுக்கு ஒரு ஆசை. உடனே என்ன பண்ணினா, ஆயர் பெண்கள் கிட்ட விளையாட கேள்வி கேட்குறான். ஆயர் பெண்கள்லாம் என்ன பண்றா, கோபிகைகள்னு பேர் அவளுக்கு. அப்படின்னா புலன்களை அடக்குபவர்கள் அவள்லாம். எம்பெருமானுக்கும் ரிஷிகேசன் அப்படின்னு பேரு. ரிஷிகேசன் அப்படின்னா இவனும் இந்திரியங்களை அடக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுக்கு தான் ரிஷிகேசன் அப்படின்னு சொல்றது. இப்படி இருக்கிற பொழுது நீ குறை ஒன்றும் இல்லாதவன் என்ன, அகிலகேய பிரத்யநீகன் நீ. நாங்களோ குறைகளோட இருக்கிறவா. ஏதோ உன்கிட்ட இருக்கிற அபிமானத்துல உங்ககிட்ட வந்திருக்கோம் நாங்க. அதனால எங்களோட குறையெல்லாம் நீ பார்க்காதே. நீ தான் எங்களுக்கு தாய், தந்தை, சகோதரன், கணவன், மனைவி அப்படின்னு இருக்கிற அத்தனை உறவும் நீதான். இப்படி நாங்க உன்கிட்ட சேஷத்துவத்தை தான் தேடி வந்திருக்கோம். அதனால நீ தான் எங்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிறா. இருந்தாலும் கண்ணா, நீ எங்க கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க போற? பக்தியை தானே எதிர்பார்க்க போற. பக்தியை தவிர்த்து நீ வேற எதுவுமே எங்க கிட்ட அபேட்சிக்க மாட்டியே. நீ சர்வரசன், சர்வகந்தன், சர்வமிதம் அப்யாதக அப்படின்னு வேதமே ஒன்ன புகழறது. அப்படி இருக்கிற பொழுது நீ எங்களுடைய நிலைய பார்த்துக்கோ. இதுக்கு முந்தி இருந்த பாசுரத்துல கூடி இருந்து அப்படின்னு போஜனம் கூட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நாங்க உன் கூட சேர்ந்து சாப்பிடணுங்கிறது தான் எங்களுக்கும் விருப்பம். ஆனா நீ சிம்மாசனத்துல இருக்கிறவன், நாங்கள்லாம் இந்த பூமியில இருக்கிறவா. அதனால நாங்கள்லாம் கண்ணா இந்த கறவைகள் பின்னால போயே சாப்பிட்றவாளா இருக்கோம். நாங்க கூடி இருந்து குளிர்வோம் அப்படின்னு நினைச்சுட்டு உங்க கூட வந்திருக்கோம். அபச்சாரத்துல நீ பொறுத்துக்கோ. அதனால அபச்சார க்ஷமாபணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம தினம் ஆத்துல திருவாராதனம் பண்ற பொழுதே உபகரணங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு எம்பெருமான்கிட்ட சொல்லுவோம். அத்தியம், பாத்தியம் இதை மட்டுமே சமர்ப்பிச்சிருவோம். ஆனா உண்மையில அதெல்லாம் அபச்சாரம் நிறைய ஏற்படுறது. என்ன, நம்ம சமர்ப்பிக்கிறதுல தயிர், புஷ்பம் இதெல்லாம் சமர்ப்பிக்கிறோம். நம்மள அறியாம கேசம் வந்துடும், இல்லை புழு பூச்சி ஏதோ ஒண்ணு அதெல்லாம் இருந்துடும். அதனால சமயத்துல தளிக நன்னாவே பக்குவமா இருந்திருக்காது. அப்படிலாம் ஒரு அபச்சாரங்கள் நேர்றதுனால நம்ம பகவான் கிட்ட அபச்சார க்ஷமாபணம் கேட்கணும். அதனாலதான் ஆயர்பாடி பெண்கள் எல்லாரும் என்ன பண்றா, இந்த மாதிரி பல குற்றங்கள்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். நீ அதெல்லாத்தையும் பொறுத்துக்கோ. ஆயர்பாடியில இருந்த நாங்க உங்ககிட்ட இதைத்தான் கேட்கிறோம் இந்த அப்படின்னுட்டு சொல்றா. அதுலயும் இந்த கறவைகள் பின் சென்று பாசுரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இந்த கறவைகள் பின் சென்று அப்படிங்கிறது நம்ம ஆச்சாரியர்கள் பின் சென்று வேதார்த்தங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான்.
ஸ்ரீமன் நாதமுடிகள், ஆளவந்தார், ராமானுஜர் போன்ற இந்த மாதிரியான ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு கறவைகள் போன்றவா. அதனால அவாக்கிட்ட பின்னாடியே போய் அவாக்கிட்ட வினயத்தோட இருந்துட்டு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல சொல்றது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் எம்பெருமான் கிட்ட சொல்லி க்ஷமா கேட்கணும் அப்படிங்கிறது. இந்த கூடாரவல்லி பாசுரத்துல சாயுஜ்யம் பேசப்படுறது. அப்போ நீங்க இப்படி என்கிட்ட சாயுஜ்யம் கேட்கிறீங்களே, அப்ப சாஸ்திரத்துல நிறைய உபாயம் எல்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேக்குறான் கண்ணன். அதுக்கு இவா சொல்றா, கிருஷ்ணா, இடக்கை வலக்கை தெரியாதவா நாங்க, எங்களை நீ பர்த்தாவா, எங்களோட பர்த்தாவே நீதான், என்ன உபாயம் செய்யறேன்னு கேக்குறே, நீ எதையுமே செய்யறதுக்கு அறிவில்லாதவர்கள் நாங்கன்னு உனக்கு தெரியாதா? நீ உன்னுடைய சொரூபத்தை நினைச்சுக்கோ, எங்களை காப்பாத்து அப்படின்னுட்டு எங்க கைமுதல் இல்லாதது ஆக்கிஞ்சன்யர்கள் அப்படிங்கிறத சொல்றா. எம்பெருமான் சித்தோபாயமா இருந்துட்டு இருக்கான், ஆனா தன்கிட்ட சரணம் புகறதுக்கு அவனும் ரெடி, சரணம் புகுந்தவர்களை ஏத்துக்கிறதுக்கு அவனும் ரெடியா தான் இருக்கான். ஆனா அதுல அவசியமா 7 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? கர்மயோகம், பக்தி யோகம், இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. கைமுதல் இல்லாதவா, எம்பெருமான பெறணுன்ற யோக்கியதை எங்களுக்கு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், அதுக்கு தகுதியுடையவா தான் நாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எங்களுடைய நைச்சின்யத்தை நாங்க சொல்றோம், ஈஸ்வரனுடைய சௌலபியத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஈஸ்வரனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய பரதத்துவம் அதுவும் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு வேண்டியது சேஷ சேஷி பாவ சம்பந்தம், அதுவும் தெரிஞ்சுக்கிறோம். அபராத க்ஷாபனம், உபாய பூதனான ஈஸ்வரனே பிராபியமாக நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீ சொல்ற. ஆனா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, நீ சொல்ற நாங்க கறவைகள் பின்னால போற எங்களுக்கு இதெல்லாம் என்ன தெரியும்? எங்க கிட்ட எந்த கைமுதலும் கிடையாது, நாங்கள்லாம் ஆக்கிஞ்சன்யர்கள். அதைத்தான் ஆழ்வார் சொல்றாரே, நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படிங்கிற பாசுரத்துல இதை நன்னா எடுத்து சொல்றார். கர்ம யோகம், பக்தி யோகம் எதுவும் இல்லாத, கைமுதல் இல்லாத கறவைகள் பின்னால நாங்க போயிட்டு இருக்கோம். கறவைகள் எங்க பக்கம் போறதோ அந்த பக்கம்தான் நாங்களும் போக முடியும். அதனால நாங்க அனுஷ்டானத்தெல்லாம் பின்பற்ற முடியாது அப்படிங்கிறா. அப்படி கண்ணா, நாங்க போற வழியில எங்க தண்ணி இருக்கு எங்க தண்ணி இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. மாடு எங்க போறதோ, கறவைகள் எந்த பக்கம் போறதோ அந்த பக்கம் போவோம். எங்களுக்கு பசி எடுத்தது அப்படின்னா அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். இல்ல கறவைகள் போயின்னு இருக்கா, அது பின்னாலேயே போயும் நாங்க சாப்பிடுவோம். அதுதான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்போ போஜராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ராஜா. அந்த ராஜா நகர பரிசோதனை பண்ற பழக்கத்துல நகர பரிசோதனைக்கு போகிற போது ஒரு அந்யோன்ய தம்பதிகள் அவ 2 பேரும் பேசிக்கிற பொழுது ஜன்னல் வழியா என்னமோ இங்க 2 பேர் பேசிக்கிறாளேன்னு அந்த ராஜா எட்டி பார்க்கறான். பார்த்தபொழுது அதை அந்த மனைவி பார்த்துடுறா. பார்த்துட்டு, எவனோ ஒருத்தன் இங்க போறான், நான் எப்படி உங்ககிட்ட சங்கோச்சம் இல்லாம பேச முடியும் அப்படிங்கிறா. இந்த நேரத்துக்கு யார் இங்க வரப்போறா? இதான பிசாசுதான் இந்த ராத்திரியில இங்க வரும் அப்படின்னு அந்த பிராமணர் சொன்னாராம். சொன்ன மாத்திரத்துல அந்த ராஜா அப்படியே பிசாசா மாறிட்டானாம். அதுக்கப்புறம் அவன் தான் பண்ணின குற்றத்தை தப்ப நினைச்சு பார்க்கறான். நினைச்சு பார்த்துட்டு அந்த பிராமணர் காலில் போய் விழுந்ததும் அந்த பிராமணரும் அவனை பிசாசா கச்சா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா கிட்ட இருந்த பிசாசு அவனை விட்டு போயிடுறது. இப்படி நம்ம எந்த தப்பு பண்ணினாலும் அபச்சாரம் பண்ணிட்டோம்னு க்ஷமா கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது அந்த பாபம் நம்மளை விட்டு போயிடும். அதே மாதிரி கண்ணன் என்ன பண்ணுவானா,
சேர்ந்து உண்போம் அப்படிங்கிறதுல கண்ணன் இந்த ஆய்ப்பாடிய குழந்தைகளோட சேர்ந்து தானும் சாப்பிடுவானாம். அப்படி சாப்பிடுற போது ஒவ்வொருத்தரும் இலை, அப்புறம் இந்த வாழைப்பூ மடல் அதெல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொண்டு வந்திருப்பாளாம். அதுலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிடுவா. கண்ணன் என்ன பண்ணுவானா, எல்லாத்துக்கும் நடுவில் உட்காந்துட்டு எல்லாரோடதுலே இருந்தும் வாங்கி எடுத்து சாப்பிடுவானாம். அப்போ தன்னுடைய குழலை புல்லாங்குழலை ஒரு பக்கம் சொருகிண்டு, மாடு மேய்க்கிற குச்சியை ஒரு பக்கம் சொருகிண்டு, 2 கையாலையும் எல்லார்ட்டையும் வாங்கிட்டு எப்படி சாப்பிட்றதுனே தெரியாதான், அப்படியே சாப்பிடுவானா. இந்த கையாலையும் அந்த கையாலையும் 2 கையாலையும் எடுத்து சாப்பிடுவானா. ஊர்காய விரல் இடுக்கல சொருகிப்பானா. அந்த மாதிரி பாகவதர்களுடைய சேஷத்தை சாப்பிடணும், பாகவதர்களுடைய ஸ்பர்சம் பட்டு சாப்பிடணும் அப்படின்னு எம்பெருமான் பாகவதர்கள் கிட்ட அப்படி அந்யோன்ய பாவத்துல இருந்துட்டு இருக்கான். இந்த பாசுரத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது அறிவொன்றும் இல்லாத அப்படிங்கிற, எப்படி தத்துவ ஹித புருஷார்த்தம் இது 3 எங்களுக்கு தெரியாது. விதுரர் சூத்திர யோனியில பிறந்தவர் தான், நாங்களும் அதே மாதிரி தாழ்ந்த ஜாதியில பிறந்திருக்கோம். ஆனாலும் ஞானத்தை பெறக்கூடிய சுகிருத விசேஷம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறா. அப்படியெல்லாம் நாங்கள் ஆத்ம ஞானம் தெரியாது, பக்தி இல்லை. மாடு மேய்ச்சி கூலி வாங்கும் போது கூட எங்களுக்கு எண்ணி கூலி வாங்க தெரியாது. அந்த மாடுகளுடைய பின்னாடி இருக்கிற அந்த வாழை ஒவ்வொரு தரமும் இழுத்து விட்டு, இது எத்தனை தரம் இழுத்து விட்டுருக்கோன்னு கீழே கோடு போட்டு எண்ணி சொல்லத்தான் தெரியுமே தவிர்த்து அந்த அளவுக்கு நாங்கள் எதுவும் அறியாதவர்கள். நீயோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், நாங்களோ குறையே பண்ணிட்டு இருக்கிறவா. அதனால எங்களுடைய குறையெல்லாம் நீ பார்க்காத. அதுவும் நீ பரந்தாமன், அதி நீச்சர்களாக இருக்கிற எங்க கிட்ட உன்னுடைய சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம் இந்த குணங்கள் எல்லாம் நீ காமிச்சுட்டு இருந்துக்கோ. அதை நீ காமிக்கல அப்படின்னா உன்னுடைய குணங்களுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றா. இல்லையே, நானும் உங்களை மாதிரி உங்க கூட தானே வந்துட்டு இருக்கேன், நானும் தான் ஸ்கூலுக்கு போகல, ஒன்றும் போகலையே அப்படின்னு சொல்றான். அப்போ அவ சொல்றா, உன்னை நானும் ஸ்கூலுக்கு போகல, எனக்கும் உங்களை மாதிரி அறிவில்லாதவன் தான் நானும் அப்படின்னு கண்ணன் சொல்றான். அப்போ இவா சொல்றா, நீ எங்க கூட விளையாடி பொழுது கழிச்சுட்டு இருக்கே, அதெல்லாம் சரிதான். யசோதை என்ன சொன்னா, கண்ணா நீ இப்படி விளையாடின்னு காலத்தை கழிக்காத, பள்ளிக்கு சென்று எல்லாரையும் போல் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறா. கண்ணன் பதில் சொல்றான், எதை படிக்கணும் கேள்வி கேட்குறான். சாஸ்திரங்களை படி, அதனால என்ன ஏற்படும், தத்துவம் புலப்படும். எதை பத்தி தத்துவம், விபுவான பரந்தாமனுடைய பெருமை. கண்ணன் சொல்றான், அவன் யார் அந்த பரந்தாமன்? யசோதை சொல்றா, உலகத்துக்கும் ஈஸ்வரன் அவன் அப்படிங்கிறா. அதனால நமக்கு என்ன லாபம், உண்மையான ஞானம், பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறா. இதெல்லாம் எதுக்கு நான் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேனா அப்படிங்கிறான். இதெல்லாம் நீ தெரிஞ்சுட்டீன்னா முக்தி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறா. அதை நானே கொடுத்துருவேன், எனக்கு வெண்ணைய கொடு நீ அப்படின்னுட்டு நீ அன்னைக்கு சொன்னியோ இல்லையோ உங்க அம்மா கிட்ட அப்படின்னு இவா சொல்றான். அந்த மாதிரி அவாப்த சமஸ்த காமன் பரிபூர்ணன் நீ இப்படி எங்க கிட்ட சொல்லாதே. பூர்ண குணம் இருக்கிற உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம், எங்க கிட்ட நீ பரீட்சையெல்லாம் பண்ணாதே. ஒரு இடத்துல பள்ளம் இருக்கு, ஒரு இடத்துல மேடு இருக்கு அப்படின்னா மேட்டில் இருக்கிற மண் எல்லாத்தையும் அந்த பள்ளத்துல போட்டா அப்படின்னா எல்லாம் சமமாயிடுமோ இல்லையோ, அத மாதிரி நீ எங்க கிட்ட குற்றத்தை பார்க்காம எங்களை நீ ஏத்துக்கோ அப்படிங்கிற. அந்த மாதிரி எம்பெருமான் உன்கிட்ட எல்லா விதமான உறவும் நீ தான் எங்களுக்கு, அப்படி இருக்கிற நீ எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறான் அப்படின்னு அவ கேட்கிறா. அதைத்தான் இந்த பாசுரத்துல ஆச்சாரியர் பின்னாடி போகணும் அப்படிங்கிறதும், ஆச்சாரியர்கிட்ட கூடவே இருந்து எல்லா வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கத்துக்கணும்
அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிகிறது. அறிவில்லாத மக்களோட கலந்து உண்டி உடை இவையெல்லாம் பிரதானமாக நினச்சி சம்சார வனத்தில் உழன்று நல்ல கர்மங்களெல்லாம் செய்யாதவா, நிஷித்த கர்மங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரியாதவா நாங்கள். இப்படி இருக்கிற எங்கள்கிட்ட ஞானம் இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கோம். இந்த ஆணிரைய மேய்ச்சிண்டு மாடு கன்றுகளை மேய்ச்சிண்டு அது மூலமாக நாங்கள் இருந்துருக்கோம். எங்கள் குலத்தில் நீ இப்படி குறைகள் பார்க்காதே, நாங்கள் உன்னுடைய சௌலபியத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் நீ குணபூர்ணன் எம்பெருமானே, நீதான் எங்களோட எங்களுக்கு உன்னோட உண்டான சேஷத்துவ ரூபம் இருக்கு பாரு, அந்த உறவு தான்ப்பா எங்களுக்கு வேணும். இந்த பிரகிருதி மண்டலத்துல யார் ஒழிக்க முடியாத சம்பந்தம் உன்கிட்ட தான் எங்களுக்கு இருக்கு. இந்த பிரகிருதி மண்டலத்துல யார்கிட்டையும் அந்த மாதிரி கிடையாது. ஈஸ்வரனே சுவாமி இடத்துல நடந்துக்கிற பிரகாரத்தை அறியாதவா நாங்க. அதனால நீயும் எங்க கூட சௌஜன்யமா இருந்ததுனால உன்கிட்ட நாங்க ஏதோ குறைகள் பண்ணியிருப்போம். உன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருள விடாத எங்க கிட்ட. அதனால எங்களுக்கு இந்த வைகுண்ட லோகத்துல கைங்கரியம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னுட்டோ கைங்கரியத்தை கேட்கிறா. இதுல இப்பேற்பட்ட ஆயர்கள் மூலமா நம்மளும் அறிஞ்சு எம்பெருமான் அடையறதுக்கு பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.